இங்கே ஒரு கடல் கண்ணியை ஒரு பெரிய பாக்ஸுக்குள்ளே வச்சு அடைச்சி எடுத்துகிட்டு போகும்போது அதால் மூச்சு விட முடியலன்னு தெரிஞ்சு அதை ஓப்பன் பண்ணி விடுறான். ஆனால் இவன் அதை எடுத்து விட்டுறான். இருந்தாலும் இவன் அதுக்குள்ளே ஒரு சின்ன புக்கு மாதிரி வச்சிடறான். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த பாக்ஸை தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது தெரியாமல் தடிக்கு விழுந்து உடஞ்சிருது. அதுக்கப்புறம் கடல் கண்ணி கீழே விழுந்து துடிக்க ஆரம்பிச்சிருது. ஆக்சுவலாக அந்த கடல் கண்ணி கரைக்கு வந்தால் ஒரு பொண்ணாக மாறிடும். இதை தெரிஞ்சுக்கிட்ட யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணோன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து காப்பாற்றுவான். அதுக்கப்புறம் நீ தான் பொண்ணாக மாறிட்டலன்னு நடக்க சொல்லுவாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த கடல் கண்ணி இப்பதான் பொண்ணா மாறினதால அதால நடக்க முடியாது. நீ நடக்கலன்னா கொன்னுடுன்னு சொன்னதுனால இவனே நான் தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வருவான். அவங்க கேங்ல இருக்க இவன் மட்டும் ஏன் அந்த கடல் கண்ணியை காப்பாற்றணும்னு நினைக்கிறான்னா, இவன் ஒரு ஆபத்துல இருக்கும்போது இந்த கடல் கண்ணி இவனை காப்பாற்ற வரும். அந்த நேரம் தான் எல்லாரும் சேர்ந்து அதை பிடிச்சிருவாங்க. அதனாலதான் இவன் அதை காப்பாற்ற நினைப்பான். இந்த கடல் கண்ணியை ஏன் கொண்டுட்டு போவாங்கன்னா, இதோட கண்ணீர்ல சாகாவாரம் இருக்கு. அதனாலதான் அதோட கண்ணீரை எப்படியாவது வாங்கணுன்றதுக்காக ட்ரை பண்றாங்க. இவங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணானா அந்த கடல் கண்ணி அழுவே மாட்டா. அதனால இவங்க என்ன பண்ணோன்னா, இவன் கூட இருந்த ஒருத்தனை கொல்ற மாதிரி ஆக்டிங் பண்ணி கீழே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இவன் சாகாம மறுபடியும் வந்ததை பார்த்து இந்த கடல் கண்ணி அழ ஆரம்பிச்சிருவான். அந்த நேரம் பார்த்து கரெக்டாக அவளோட கண்ணீரை பிடிச்சிருவாங்க.